திருப்பூர்லிருந்து உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் குரு எச் சந்திரன். வருகின்ற சித்திரை மாதம் 18ஆம் நாள் 1/5/2024 புதன்கிழமை குரு பெயர்ச்சி. மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு ஒரு பொதுவான பலனை பார்ப்போம். மீனராசி நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம். அதாவது இந்த குரு பயிற்சி அப்படிங்கும்போது உங்களோட ராசி அதிபதி உங்க ராசிக்கு 10 குடையவர் குரு பகவான். அப்ப நம்மளுக்கு நல்ல விஷயங்களை தான் பண்ணுவார். தான் வீட்டை தான் கெடுக்கவே மாட்டாங்க யாருமே. அப்ப பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இப்ப குரு பகவான் இருக்கிறார். ராசிக்கு 2ஆம் இடத்துல மேசத்துல இருந்த குரு ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப 3ஆம் இடத்துக்கு போகும்போதுங்க நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவார். இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு வண்டி வாகனங்கள் மாற்றம், இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்துவாரு. ஆனா இதெல்லாம் ஒரு நல்ல மாற்றம் தான். இதெல்லாம் தாராளமா நீங்க செஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா அந்த மாற்றம் பண்றது நம்மளுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். இப்ப தொழில் கொண்டு செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா வேற ஏதாச்சும் இடமாற்றமோ ஒரு தொழில் மாற்றமோ பண்ணினீங்கன்னா லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால நல்ல ஒரு லாபத்தையும் நல்ல ஒரு யோகத்தையும் கொடுப்பாரு. அப்ப தாராளமா மாற்றம் பண்ணலாங்களா அப்படின்னா தாராளமா மாறுங்க. வீடு ஏதாச்சும் மாறலாமா அப்படின்னா தாராளமா வீடு ஏதாச்சும் நம்மளுக்கு இப்ப இருக்கிற வீடு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்லைன்னா கண்டிப்பா வீடு மாறுங்க. நல்லா சிறப்பா இருக்கும். வாகன ஏதாச்சும் எடுக்கலாங்களா, இந்த வண்டி கொடுத்து போட்டு வேற வண்டி எடுக்கலான்னு அப்படின்னா கண்டிப்பா மாத்திக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி இடமாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் தாராளமா செய்யுங்க. சூப்பரா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பாக்குறதுனால நல்ல லாபம் கிடைக்கும். 9ஆம் இடம் என்பது தந்தைக்குண்டான வழக்கு பிரச்சனை, நோய் நொடி பிரச்சனை, ஆயுள் பிரச்சனை, இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். தந்தைக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். தந்தைக்கு நல்ல யோகத்தையும் நல்ல தொழில் யோகத்தையும் நல்ல வருமானத்தையும் குரு பகவான் தருவார். அப்போ பாத்தீங்கன்னா தந்தைக்கு வந்தாவே நம்ம நல்லா சொகுசா இருக்கலாம். அந்த மாதிரிதான் சம்பந்தப்பட்டது. இப்போ பாத்தீங்கன்னா கணவன் மனைவி பிரிஞ்சவங்க ஒண்ணு சேருவாங்க. திருமணமாகாத ஆண் பெண்கள் திருமணம் ஆகும். இப்ப நீண்ட நாளா ஜாதகம் பார்த்துட்டு இருக்கிற எங்களுக்கு இன்னும் ஜாதகம் செட் ஆகல, எங்களுக்கு நல்ல ஜாதகம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா அடுத்த வீதியிலேயே பொண்ணு இருக்கு, அடுத்த ஏரியாவில் பொண்ணு இருக்கு. நம்ம இத்தனை நாளா எங்கெங்கயோ தேடி இருப்போம். ஏன்னா அந்த மாதிரி திருமண யோகத்தை குரு பகவான் தர்றாரு. ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பாக்குறாரு. 7ஆம் இடம் அப்படிங்கிறது மனைவி கொண்டு உட்கார வச்சிருவாரு. அப்ப இந்த குரோதி வருடத்துல மீனராசிக்காரங்களுக்கு ஏகப்பட்ட பேருக்கு திருமணம் ஆகும். இப்ப நானே பாத்தீங்கன்னா திருமணம் ஏற்படுறதுக்கு ஆவணி மாசத்துக்கு வைகாசி மாசத்துல குறிச்சு கொடுத்துருக்கேன். அதுல 3/4 பேர் மீனராசிக்காரங்க. அப்ப மீனராசிக்காரங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட யோகம் உண்டு. நீண்ட நாள் திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு திருமணம் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி பிரிஞ்சவங்க சண்டை போட்டு பிரிகிறாங்க அப்படின்னா ஏன்னா கேது 7ஆம் இடத்துல இருக்கிறாரு, ராசியில ராகு இருக்கிறாரு. அப்ப ராகு கேது அப்படிங்கும் போது நேருக்கு நேரம் அப்படிங்கிறது கொஞ்சம் சண்டை சச்சரவு, கொஞ்சம் வம்பு வழக்கு, இந்த மாதிரி சம்பந்தப்பட்டது ஏற்பட்டிருக்கு. இப்ப குருபார் வந்ததுனால அதெல்லாம் சமாதானமாகி ஒண்ணு சேர்ந்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்குது. ராசிக்குள்ள பாத்தீங்கன்னா ராகு இருக்கிறாரு. இந்த மனபயம் மனக்குழப்பம் இதெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு நிவர்த்தி ஆயிடும். சரிங்களா? இப்ப குரு பகவான் மீன ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போய் 7ஆம் இடம் 9ஆம் இடம் 11ஆம் இடம் அப்போ 3 இடமே நல்ல இடத்தை தான் பாக்குறாரு. அப்ப நல்ல இடத்தை பாக்குறதுனால மீன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப சிறப்பாகவும் நல்ல மேன்மையாகவும் நல்ல யோகமாகவும் கண்டிப்பா இருக்கு. சரிங்களா? அதனால புதன்கிழமை குரு பயிற்சி ஏதாச்சும் ஒரு சிவன் கோயில்ல குரு பயிற்சி எல்லாம் நடத்துவாங்க. அதை போய் பாருங்க, வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களால முடிஞ்ச ஏதாச்சும் ஒரு உணவு தானமோ ஒரு அன்னதானமோ பண்ணிட்டு வாங்க. ரொம்ப சிறப்பா இருக்கு. இந்த குரு பயிற்சியை ரொம்ப சிறப்பா வாழ எங்களுடைய வாழ்த்துக்கள். வணக்கம் நண்பர்களே. 12 ராசிக்குமே குரு பயிற்சி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். இது உங்களுக்கு பலன்கள் கண்டிப்பா கொடுக்குன்னு நாங்க வேண்டுகிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா எங்க சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, கொஞ்சம் லைக் பண்ணுங்க, கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. இதெல்லாம் கொஞ்சம் பண்ணுங்க. பண்றதுனால நாங்க அடுத்தடுத்த வீடியோவில் போட்டுட்டே இருக்கும்போது உங்களுக்கு வரும். உங்க நண்பர்களுக்கு உங்க சொந்த பந்தங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ராசியில் உள்ள பலன்கள் அவங்க தெரிஞ்சு அவங்க பலன் அடையிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.